ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப கில்ட் ஃபீலோடு தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் கூட. அண்ட் அது கூடவே ரொம்ப ரொம்ப சாரியும் கேட்டுக்கிறேன். நம்ம ஒரு 25 டேஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை என்னால் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியலை. என்னோடய ஓணம், அதுக்கப்புறமா பர்த்டே இப்படியெல்லாம் வரும்போது கொஞ்சம் சுகர் டேஸ்ட் பார்த்தேன்னா அந்த கிரேவிங்ஸ்லேருந்து என்னால் வெளியவே வர முடியலை. கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அப்பப்போ ஒரு கண்ட்ரோலை மீறியே நான் வந்து சுகர் எடுத்துக்கிட்டேன். அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி டயட்டுக்கு என்னை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். அதுக்கு வந்து இந்த அரைக்குறை வெயிட் லாஸ் சேலஞ்சில் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 90 கேஜிஸில் இருந்தோம். அண்ட் நேற்றைக்கு நான் வெயிட் செக் பண்ணும்போது 89.7 கேஜிஸில் இருக்கும். ஒரு 300 கிராம்ஸ் வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா, என்ன தான் ஒரு டைம் பிடிச்ச ஃபுட் சாப்பிட்ருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்ததுனால வெயிட் வந்து மெயின்டைன் ஆயிருக்கு, ஜாஸ்தி ஆகலை. நான் இதை வந்து ஒரு 300 கிராம்ஸ் தான் குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறத விடைக்கும் நான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது 102 கிலோவில் இருந்தேன். அதிலிருந்து ஒரு வித்தின் ஒரு 2 மந்த்ஸும் 25 டேஸ்க்குள்ளாடி நான் ஒரு 89 கேஜிஸில் வந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் சாரி கேட்டது. இந்த சேலஞ்சில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்காக்கா, ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது, கண்டிப்பாக நம்ம நல்ல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னலாம். அப்படி பிலீவ் பண்ணி அந்த டே பை டே என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்கள நான் சீட் பண்ண விரும்பலை. ஸோ ஃபேக்காக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ஃபைனல் டே ரிசல்ட்டு ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் எல்லாமே வந்து ரப்பர் போட்டு அழிச்சிட்டு ஃபஸ்ட்டில் இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம், சேலஞ்சாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன்னா இனி அப்கமிங் டேஸில் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஃபெஸ்டிவல்ஸும் எனக்கு வரப்போகிறதில்ல. இனி ஸ்ட்ரைட்டாக கிறிஸ்மஸ் நியூ இயர் தான். ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக நான் வந்து நிறையவே வெயிட் லாஸ் பண்ணிப்பேன். அண்ட் என்னோடய டயட்டு அண்ட் என்னோடய டெய்லி லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் எல்லாமே ரொம்ப டோட்டலி சேஞ்ச் ஆகி நான் ஒரு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதை வந்து சேலஞ்சாக எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்கீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டே ஷேர் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் 30 டேஸ் முடிஞ்சு ரிசல்ட் டேயில் நம்மளும் அந்த கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ லாஸ் பண்ணோங்கிறத ஷேர் பண்ணணும் அப்படின்னு அதை நினச்சி வெயிட் லாஸ் ஜேர்னியில் நம்மளோட டயட்டை வந்து கிவ் அப் பண்ணாமல் கன்சிஸ்டன்சியாக அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோக்கு கீழே யாரெல்லாம் நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இப்போ நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுங்கள். நான் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். அண்ட் 30 டேஸ்க்கு அப்புறமா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி அப்புறமா அடுத்த அப்கமிங் டேஸில் நம்ம ஃபாலோ பண்ணுற டயட்டுக்காக யூடியூப்பில் ஷேர் பண்ணும்போது பார்க்குற நிறைய பேருக்கு நீங்களுமே ஒரு மோட்டிவேட்டிங்காக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, நல்ல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வெயிட் எவ்வளோ இருக்கீங்க அண்ட் நீங்கள் எவ்வளோ வந்து 30 டேஸில் லாஸ் பண்ணணும்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை வந்து 30 டேஸ்க்கு அப்புறமா பார்க்குற நிறைய பேருக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 24ஆம் தேதி வெனஸ்டே, அதாவது நாளையிலேருந்து என்னோடய டயட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து அந்த வீடியோ ரீச் ஆகும்போது 25ஆம் தேதி ஆகும். நீங்கள் 25ஆம் தேதியிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 25ஆம் தேதியிலேருந்து டெய்லியுமே துபாய் டைமுக்கு மார்னிங் 9 o'clock இந்திய டைமுக்கு மார்னிங் 10:30 ஷார்ட்ஸ் வீடியோ நான் வந்து டே பை டே என்ன டயட் ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேர்ந்து டுகெதராக வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஃபாலோ பண்ணிப்போம். உங்களுக்கு என்ன மாதிரி டயட் எடுத்துக்க நீங்கள் இஷ்டப்படுறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி டயட்டை நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் டெய்லியுமே அப்டேட் பண்ணுங்கள். இப்படி
இப்படி நம்ம பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இப்போவுமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஐடியா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸையும் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைல் ரொட்டீனை வந்து சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம், எப்படி இருந்தால் வெயிட் லாஸ் ஆகுங்கிற ஐடியாஸ் கிடைக்கும். அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய டயட்டில் டெய்லியுமே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபுட் தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஆனால் என்ன வந்தாலும் நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சில ஃபுட்ஸ் வச்சுருக்கேன். அதை மட்டும் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது சுகர், செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஆயிலி ஃபுட்ஸு, தேர்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம ஜங்க் ஐட்டம்ஸு, அப்புறமா ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்டு ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த ஃபுட்ஸு. இதை வந்து நான் என்ன வந்தாலும் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸும் எடுத்துக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக வந்து சப்பாத்தி, கோதுமை தோசை இந்த மாதிரி மாற்றிப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒயிட் ரைஸ் எடுத்தால் வெயிட் லாஸே நடக்காது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் ஒயிட் ரைஸ் எடுத்தும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த வாட்டி கொஞ்சம் கூட எஃபெக்டிவான ரிசல்ட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒயிட் ரைஸ் வந்து ரொம்ப ஹெல்தி தான். நம்ம ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி ஹார்ப்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கும் போது நம்மளோட ஒர்க் அவுட் இருக்குல்ல, அந்த அவுட்புட் வந்து நல்லா கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் அந்த கலோரிஸை நல்லா பர்ன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அது வந்து ஃபேட்டாக போய் டெபாசிட் ஆகிருக்கும் பாடியில். மோஸ்ட்லி நம்ம அன்னைக்கு எதுவுமே பெருசாக சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் நம்ம ஸ்டொமக் பார்க்குறதுக்கு நிறைய சாப்பிட்டது மாதிரி ரொம்ப ப்ளோட்டிங்காக நமக்கு ஃபீல் ஆகும். அது நமக்கே ஒரு மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்டு தொப்பையெல்லாம் நல்லா போட்டிருக்கோம். அதுவும் மோஸ்ட்லி லேடிஸ்க்கு இந்த டெலிவரிக்கு அப்புறமா இந்த ஹிப் ஏரியாவில் எல்லாம் நல்லா ஃபேட் போட்டு அது மட்டும் நம்ம பாடிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுறது, ரைஸ் மட்டும் இல்லை ஹார்ப்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் ரிச்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து வாக்கிங் மட்டும்தான் இப்போதைக்கு பண்ண போகிறேன். நான் ஒரு 80 kgs எல்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னே டிசைட் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் ஜிம் ஜாயின் பண்ணலாமா, இல்லை ஜூம்பா கிளாஸ் போகலாமா, இப்படி ஏதாச்சும் யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் அது 80 kgs வரட்டும், அப்போ தான் நம்ம பாடி கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகும். அண்ட் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதும் நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுவோங்கிறதுனால அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனாலேயே இந்த ஒயிட் ரைஸு, ஒயிட் ஐட்டம்ஸ், ஹார்ப்ஸ் நிறைய இருக்கிற இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா எனக்குமே ஸ்டொமக் ஏரியா, அப்டாமன் ஏரியா, ஹிப் எல்லாமே கொஞ்சம் அதிகமான ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கிற ஒரு பிளேஸாக இருக்குது. ஸோ அதை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு குறைக்கணும் அப்படின்னா 80% டயட்லையும் 20% ஒர்க் அவுட்லையும் தான் முடியும். ஸோ ஒர்க் அவுட்டுக்கு வாக்கிங் ப்ரிஃபர் பண்ண போகிறேன். அண்ட் ஃபுட் வந்து என்னோடய பேட்டர்னை நான் பழைய டயட்டில் இருந்து டோட்டலி சேஞ்ச் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு டே பை டே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இனி நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இப்போதைக்கு ஃபாலோ பண்ண போகிறதில்ல, நார்மல் டயட் தான் இருக்க போகிறேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போக போக அடுத்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட்டு நார்மல் டயட் வந்து ஓரளவுக்கு ஒரு 10 கிலோ வரைக்கும் குறைப்போம். அதுக்கப்புறம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கலாம். நீங்களும் உங்கள் ஐடியாஸை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் உங்களை மாதிரி நீங்கள் என்ன மனநிலையில் இருந்து இந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மனநிலையில் ஒரு பிகினராக தான் நானுமே இந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட டிப்ஸு, உங்களோட ஐடியாஸ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து கோத்ரோ பண்ண விஷயங்கள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாருமே அடுத்த சேலஞ்ச் டேஸ்க்கு வந்து ரெடியாகிக்கோங்க. சூப்பராக நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். இந்த வாட்டி எந்த சீட் மீலும் எடுத்துக்காமல் டயட்டை கிவ் அப் பண்ணாமல் வெறித்தனமாக ஃபாலோ பண்ண போகிறோம். உங்களுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற டயட் பற்றி, வெயிட் லாஸ் பற்றி, இல்லை நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ ரிலேட்டடாக எது பர்சனலாக ஷேர் பண்ணனாலும் நம்ம இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Till then, take care. Bye.